சூப்பரான பிரிஞ்சி ஒன்று பார்க்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பண்ணிடலாம். தாளிப்பு போட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி வேர்க்கடலை வறுத்து உரித்த வேர்க்கடலை. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். 3 வெங்காயத்துக்கு 6 சைஸ் தக்காளி எடுத்துக்கோம். அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து சோயா, சின்ன சோயா ஊற வச்சு அதையும் ஒரு 3 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கோம். இது நல்லா வேகட்டும். நல்லா இது மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்த உடனே பார்க்கலாம். இப்போது தனியாத்தூள், சில்லித்தூள், கரம் மசாலா ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது கழுவி ஊற வச்ச பாஸ்மதி 3 டம்ளர் ரைஸ் இருக்குது. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம தாளிக்கும் போது, அதனால் 6 டம்ளர் சேர்த்து நல்லா பொடியாக மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். சூப்பரான பிரிஞ்சி ரெடி. இப்போ பார்க்கவே ரொம்பவே கம்மகம்மன்னு நல்ல ஒரு வாசனையான பிரிஞ்சி சாதம் ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சாச்சு.